அறிவாளிக்கே. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு க்ரியேட்டிவ் மோட் தான் வந்து உங்களுக்கு வந்து போட்டு காட்ட போகிறேன். நம்ம ஏற்கனவே வந்து நிறைய சர்வைவல் மோட் வந்து போட்டாச்சு. ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து க்ரியேட்டிவ் மோட் தான் வந்து கிராஃப்ட் வேர்ல்டில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து முன்னாலேருந்து வந்து ஆரம்பிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் போலீஸ் ஸ்டேஷனை காட்டினாலும் காட்டியிருப்பேன், இல்லாட்டி எனக்கு தெரியாது. சரி இருங்க. ஸோ இங்கே வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வந்து இருக்குது. ஸோ எனக்கு காட்டினேன்னா இல்லைன்னு எனக்கு தெரியல, அதனால் நான் வந்து காட்டிக்கிறேன். காட்டின மாதிரி ஞாபகமும் இல்லை. இங்கே வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன், இங்கே ஒருத்தர் கமிஷனரு அண்ட் ஓகே. இங்கே வந்து யாருமே இல்லை. ஆக்சுவலி நான் போட்டு வச்சுருந்தேன், அவங்களாம் எங்கே போனாங்கன்னே தெரியல. சரி, அதை விட்டுருங்க. வாங்க வந்து நம்ம நெக்ஸ்ட்டு போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதோ நம்மளோட ஃபார்மில் இருந்த எல்லா ஆட்டுக்களையும் நான் வந்து விடுச்சிட்டேன். அது வேறு பாவம் இல்லை. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, இது வந்து ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டிங் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு சேஞ்சிங் ரூம் மாதிரி, ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பெரிய டவர் தான். ஸோ எங்கேருந்துடா இந்த பெரிய டவர் அப்படின்னா, இது ஈஸியாக வந்து நம்ம வந்து ஈஸியாக உருவாக்கிடலாம். அது ரொம்பவே ஈஸி தான், ஆனால் டைம் தான் ரொம்ப எடுக்கும். ஆமாம். ஸோ இதுக்குள்ளே நான் என்ன வச்சுருக்கேன் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு டோர் வச்சு வீட்டு மாதிரி இருந்தால் கூட நல்லாயிருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து நான் ட்ரை பண்ணேன் இந்த வித்தர் இதை நான் வந்து உருவாக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு மியூசியம் மாதிரி மேலே லைட்டாக உள்ள அழகாக லைட்டெல்லாம் வந்து நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். இது உடச்சிட்டேன்னா. ஸோ பார்த்துக்கோங்க, நான் வந்து அழகாக வந்து எல்லா லைட்ஸையும் வந்து செட்டப் வேறு வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு மியூசியம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுதான். இது வந்து ஒரு போர்ட்டல், இவ்வளோ பெரிய போர்ட்டலுக்கான ஒரு இது, அதுதான் வந்து இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு காட்டாத இன்னும் என்ன விஷயம் இருக்குது? நெக்ஸ்ட்டு வந்து இதுதான். ஸோ இது வந்து ஒரு ஷவர் மாதிரி. வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஷவரா, இதுக்கு மேலே அது வந்து போகாது, ஏன்னா டோர் இருக்குது. ஒரு வேளை நான் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா அது நின்றும். பார்த்துக்கோங்க, இதுதான் வந்து என்னோடய ஷவர். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு காட்ட வேண்டியது இதுதான். இது நம்மளோட இது வந்து பம்கின், இது வந்து வாட்டர் மிலன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் காட்ட வேண்டியது இந்த வீடு தான். ஸோ இந்த வீட்டில் வந்து ரொம்ப அழகான டெக்ஸ்சரோடு நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே. ஸோ இதையும் நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு டிசைன் வேணுனாலும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ உள்ளே வந்து இந்த மாதிரி வச்சு இது சும்மா ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. இது மேல் ஃப்ளோர். இதில் வந்து இங்கே வந்து கிச்சன் மாதிரி வச்சுருக்கேன், ஓகேவா? கிச்சன் மாதிரி இது வந்து. ஐயோ. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூமில் அழகாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு கேக்கு, பாட்டு இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து சும்மா போட்டு விளாண்டுறதுக்கு. இது வந்து ஒரு செஸ்ட்டு, 2 டபுள் செஸ்ட்டு. ஸோ இது வந்து இந்த வீடு இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் காட்டக்கூடிய ஒரு விஷயம் ரொம்பவே வந்து ஒரு அமேசிங்கான ஒரு விஷயமா இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் பார்க்க நார்மல் மரம் மாதிரி தானே இருக்குது. முக்கியமாக இந்த மரம் பார்க்க நார்மல் மரம் மாதிரி தானே இருக்குது. பட் அதுதான் கிடையாது. வெயிட் பண்ணுங்கள். ஸ்பைடர், உனக்கு இந்த இடம் தான் கிடச்சிச்சா? ஐயோ, எனக்கு ஸ்பைடர்னாலே பிடிக்காதுங்க. ஓகே. ஸோ ஆக்சுவலி இது வந்து ஒரு ட்ரீ ஹவுஸ். இதையும் இந்த ட்ரீ ஹவுஸையும் நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன். டேய், நீங்களாம் எப்படா மேலே வந்தீங்க? நம்ம வந்து இந்த ட்ரீ ஹவுஸ் வந்து கட்டி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு நம்மளுக்கு தேவையான பொருள்லாம் இங்கே பெட்டு, ஃபோன். நம்ம வந்து சர்வைவல் மோடில் கூட ட்ரை பண்ணலாம், ஆனால் வுட்டு வேணும். அப்புறம் இந்த மாதிரி ஐட்டம் வேணும்.
ஸோ விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போகிற இடம் ஒரு ஸ்பெஷலான இடம். அதுதான் நான் வந்து இதை கட்ட எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆச்சு. ஒரு நாள் எக்ஸாக்டாக இல்லை, ஒரு 2 hours. எஸ். ஸோ இது வந்து கொஞ்சம் அவுட் வியூ பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து ஃபுல் வியூ. இந்த மாதிரி டிசைன் கூட நீங்கள் கட்டிக்கலாம். இது வந்து ஒரு மாடர்ன் ஹவுஸ் மாதிரி நான் வந்து கட்டி வச்சுருக்கேன். இதை பார்க்க மாடர்ன் ஹவுஸ் மாதிரி இருக்கா இல்லை எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் போட்டுருங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ஹாலை வந்து சுற்றி காட்டுறேன். ஐயோ, ஸோ இங்கே ஒரு பெயிண்டிங், அங்கே ஒரு பெயிண்டிங், இங்கே இன்னொரு பெயிண்டிங், அப்புறம் இங்கே கீழே தண்ணி போட்டு வச்சுருக்கேன். சும்மா தானே இருக்கும், அதனால் இப்போ வந்து இது டேபிளும் பெஞ்சும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பெட்ரூம் போகலாம். பெட்ரூம்க்கும் வந்து நம்ம ஸ்டெப்ஸு யூஸ் பண்ணணும். ஓகே, பெட்ரூமில் வந்து ஒரு 2 செஸ்ட்டு, மேலே ஒரு பெயிண்டிங், இங்கேயும் மேலே ஒரு பெயிண்டிங், இங்கேயும் 2 செஸ்ட்டு, ஒரு பெட்டு. இவ்வளோ தான் வந்து பெட்ரூம். வேறு என்ன பெட்ரூமில் வைப்பாங்க நீங்களே சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு அழகான டேபிள் அவுட்டுக்கு. அப்புறம் வந்து நான் நிறைய ஃபென்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் 2 ஸ்மால் பிளான்ட். இப்போ வந்து பாத்ரூமுக்கும் கிச்சனுக்கும் வந்து எங்கே போகணுன்னா, இப்போ எப்படியே ஸ்டெப்ஸ் மேலே ஏறி இங்கேயும் ஃபென்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பாத்ரூம். ஸோ இது வந்து சிங்க் ஏரியா, அந்த ஸ்டோரேஜ் ஏரியான்னு சொல்லுவாங்களே. நெக்ஸ்ட்டு இது வந்து உங்களுக்கே தெரியும் என்னதுன்னு. நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு ஷவர். ஏதாவது சேமித்து வச்சுக்கணும் வச்சுக்கலாம். இங்கேயும் இப்படி தான் வச்சுக்கலாம். ஏதாவது வேணும்னா. ஐயோ, உடச்சிட்டேன். சரி, வெளியே போய் வச்சுக்கலாம். ஸோ எதாவது ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அப்படியே வந்து இப்படி வச்சுக்குவேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் வந்து கிச்சன். ஐயோ, இது வேறு வைக்க முடியலைங்க. ஓகே, நைட் வேறு ஆகிட்டுருக்கு. டே ஐயோ. ஓகே, வச்சுட்டேன் எப்படியோ ஒரு வழியாக. ஸோ இது வந்து நான் கட்டினது. நெக்ஸ்ட்டு கிச்சன் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். ஸோ இங்கே வந்து ஒரு ஃபர்னான்ஸ், அப்புறம் கை கழுவுற சிங்க்கு, அப்புறம் இங்கே கேக்கு, அப்புறம் செஸ்ட்டு. ஓகேவா, இதுதான் வந்து கிச்சன், பாத்ரூம், அப்புறம் வந்து பெட்ரூம். ஓகேவா. ஸோ இது வரைக்கும் பண்ணது நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன். இருங்கங்க, காலையில் ஆகட்டும், திருப்பி உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். சரி, ஓகே, இப்போ வந்து காலையில் ஆகிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு கூட வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலும் வந்து நான் கட்டி வச்சுருக்கேன். ஒரு எசென்ஷியலான ஒரு ஸ்விம்மிங் பூல். எப்போவுமே எல்லா மாடர்ன் வீட்டுக்குமே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும். ஐயோ, அந்த மாதிரி இந்த வீட்டுக்கும் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல். டேய், ஒழுங்காக போயிடுறா. எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டுறோம், வராங்க பாருங்களேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு வில்லேஜர் பாவமாக இருந்தான் பார்க்குறதுக்கே. ஸோ அவனுக்கு வந்து ஒரு வீடு, ஒரு அழகான ஒரு வீடு. பக்கத்துலேயே ஸ்பைடர் வேறு இருக்கு பாருங்க, அவனை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு. நானே நிம்மதியாக அவன் இருக்கணும், அதனால வந்து வீடு கட்டி வச்சா இவங்களாம் வந்து ஆக்கிபை பண்ணிக்கலாங்க. இப்போ காலையில் ஆக்சுவலி எங்கேயாவது போயிருப்பான். ஒரு பெயிண்டிங், இன்னொரு பெயிண்டிங், அப்புறம் ஸ்டாப், அவன் ஏதாவது வச்சுக்கிறதுக்கு ஒரு ஃபர்னான்ஸ், ஒரு கிராஃப்டிங் டேபிள், பெட்டு, லைப்ரரி, இதெல்லாம் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கங்க, நம்ம வில்லேஜ் மட்டும்தானே, நம்மளாம் உருவாக்கின வில்லேஜ் மட்டும் இல்லைங்க. இங்கே பாருங்கங்க, பக்கத்துலேயே இங்கே ஒரு வில்லேஜ் இருந்திருக்கு. அதை நான் பார்க்க கூட இல்லை, சத்தியமாக பார்க்கவே இல்லை. பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நான் சத்தியமாக பார்க்கவே இல்லை. அப்புறம் தான் நானே வந்து நோட்டீஸ் பண்ணேன், ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நிறையா வில்லேஜஸ்லாம் இருக்காங்க. இந்த வில்லேஜும் நான் பார்த்துட்டு ரொம்ப இதாகிட்டேன். இங்கே வந்து ஒரு இது இருந்துச்சு, பிளாக் ஸ்மித் இருந்துச்சு. அதுக்குள்ளேயே போனேன். இதுக்குள்ளே அவ்வளோ பெருசாக ஒன்றுமே இல்லை, அவ்வளோவா இல்லைங்க. இதுதான் வந்து க்ரியேட்டிவ் மோடில் இது வரைக்கும் நான் பண்ணது. இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் போடுங்க. அதுக்கடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இதுதான் நான் கண்டுபிடிச்ச ஒரு வில்லேஜ்.
நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாங்க. என்ன பண்ணலாம், எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம ஏதாவது கட்டலாமா இல்லை வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடிட்டு வரேன். ஓகேவா? ஸோ எங்கே எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன், அங்கே காமிச்சிட்டேன். இந்த பிரிட்ஜு கூட நம்ம இப்படி தானே வந்தோம். காமிச்சிட்டேன் 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 எல்லாமே உங்களுக்கு தெரியும். வேறு எதாவது காட்டலையா? இது உங்களுக்கு காமிச்சிட்டேனா இல்லையான்னு தெரில. இது வந்து நான் ட்ரை பண்ணது தான், ஆனால் ஒழுங்காக வேலை செய்யலை. எஸ். வேறு என்ன? எல்லாத்தையும் காமிச்சிட்டேன் இல்லைங்க. இருங்கங்க, உங்களுக்கு இதை காட்டல. இதுதான் ஒரு ஒர்க்கிங்கான ஒரு பாத்ரூம். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி இருக்கா, ஏன்னா அதில் வந்து ஆனில் இருக்குல்ல. இது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். வெயிட் பண்ணுங்க. ஏன் வர மாட்டேங்குது? ஓகே, ஸோ இப்போ பார்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு தண்ணி பக்கெட் அப்படி தண்ணி பக்கெட் வைக்கிறேன். இல்லாட்டி தண்ணி பக்கெட் கூட வேணாம், லாவா கூட வைக்கலாம். ஓகேவா? லாவா வச்சிட்டேன்னா இது வந்து எங்கேயுமே போகாது. டேய் ஆஃப் பண்ணிட்டேன்டா. டேய். ஸோ லாவா கூட வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. ஷோ லாவா போட்டது பெரிய தப்பு. ஆமாம். ஓகே, திருப்பி நம்ம டிஸ்பென்சர் வச்சுக்கலாம். ஸோ டிஸ்பென்சர் வந்து எங்கே இருக்கும் தெரியுமா? ஸோ இங்கே தான் வந்து இருக்கும். டிஸ்பென்சர். ஐயோ, இப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்படி வச்சுட்டு மேலே வந்து தண்ணி பக்கெட்டோ இல்லை ஏதாவது வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஷவர் பண்ண வரீங்க அப்படின்னா உள்ளே என்னால் வைக்க போடல. இப்போ வந்து தண்ணி வரும், ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா அது போயிடும், அது வாட்டுக்கு போய்க்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒர்க்கிங் ஷவர். அதுக்கப்புறம் நான் வேறு ஏதாவது காட்டணுமா இல்லை என்ன காட்டலன்னு தெரியல. ஓகே இருங்கங்க. அப்போனா நம்ம எதாவது புதுசாக இப்போ வந்து நம்ம கட்டலாம். ஸோ இப்போ நம்ம என்ன கட்டலாம்? வீடு வேணால் வேண்டாம், ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து வச்சுருக்கோம் வீடு. ஸோ வேறு ஏதாவது அப்படின்னா தெரில, எனக்கு என்ன கட்டலதுன்னு தெரில. ஸோ மித்தெல்லாம் இந்த வில்லேஜில் இருக்கிறத வந்து நான் காட்டிட்டேன். இங்கே ட்ரீ ஹவுஸ் கூட காட்டிட்டேன். ஓ, இப்போ என்னது எங்கே இருக்குது? ஏங்க என்னங்க இது, என்ன காட்டலன்னு தெரிலையே. சரி, நம்ம வந்து இப்போ சும்மா ஒரு ஆக்டிங் போடலாமா? இப்போ எந்திரிச்சு அந்த மாதிரி வந்து குளிச்சு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிங் போடலாமா? சரி, ட்ரை பண்ணலாங்க. இப்போ வந்து நம்ம எந்த வீட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம்? அந்த ஒரு மாடர்ன் வீடு இருந்துச்சு தெரியுமா, நான் உனக்கு காட்டினேன்ல, அந்த வீடு கிட்டே போகலாம். இதோ இங்கே இருக்குது. ஸோ போயிட்டு காலையில் மதியானம் ராத்திரி இந்த ப்ளேவை நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் லெட்ஸ் சி. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு போலீஸ், எல்லாரையும் காக்கிற ஒரு போலீஸ் மாதிரி தான். ஓகேவா?
ஸோ நான் வந்து எல்லாத்தையுமே வந்து ஸ்பீட் அப் வெர்ஷனில் வந்து பண்ணியிருந்தேன். அதனால் அங்கே எனக்கு வந்து உங்களுக்கு வந்து என் வாய்ஸ் கேட்காது. நம்ம இப்போ வந்து என்ன கட்டுறோம் அப்படின்னா ஸ்கூல் தான் வந்து கட்டிட்டு இருக்கோம். ஸோ ஸ்கூலில் கட்டுறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்பீடப்பாக வரப்போகுது. நீங்கள் ஏன்னா இவ்வளோ நேரம் வாய்ஸ் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றும் இல்லை. நான் வந்து மைக்கை வந்து மியூட் பண்ணிட்டேன், பேசிக்கிட்டே தான் இருந்தேன், மைக் வர மியூட் பண்ணிட்டேன்னா அதனால. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம உள்ள என்ன கலர் ஃபீல் பண்ணலாம்? ஸ்கூலில் நார்மலாக என்ன கலரில் இருக்கும்? ஆக்சுவலி ஸ்கூல்னாலே ஒரு ஜெயில் மாதிரி தான் இல்லை, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியுங்க இந்த வழி. இந்த மாதிரி வச்சா நல்லா இருக்குல்ல. ஸ்கூல் வெளியே கேன்டீன்லாம் இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் உங்களுக்கு காட்டிட்டேன். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கூல் நான் கட்டி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுவேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ட்ராமா, ஒரு ப்ளே வந்து நம்ம பண்ணால் அந்த ப்ளே வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.